எல்லோ எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று நமது மெய் மத வேதமோதும் பாடசாலை திருவண்ணாமலை காணொளி சபையில் வேலூரை அடுத்த ஆற்காட்டில் இருந்து காரியதரிசி மெய்வழி செந்தாமரை அனந்தர் மாமா அவர்களை முத்திப்பேருரை ஆற்ற நமது ஜூம் குடும்பம் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நமஸ்காரம் மாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். திருவண்ணாமலை காணொளி நிகழ்நிலை சபையினருக்கும் சாலை சதீஷ், சாலை சிவகுமார் மற்றும் என்னுடைய பதிவு செய்ய வந்திருக்கும் ஆனந்தமொழியாருக்கும் என் மனம் கணிந்த நமஸ்காரம். ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தெனது மணவாளர் சிவந்த வடிவகன்றே இங்காரம் பழிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார். இருந்தருள்க என எழுந்தேன், எழுந்திருப்பதென் நீ ஆங்காரம் ஒழி என்றார். ஒழிந்தனன் அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன் பொறிப்பை. ஓங்கார இரண்டுருவும் ஒன்றானோம் அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பேர்வெளியே என்று வடலூர் வள்ளல் ஓங்கார அணை மீது அவர் இருந்த தவநிலையை பாடுகிறார். தவமணி பீர் முகமது அப்பா பாடலில் ஆங்கார உடலுக்கு ஆணி அன்னடி சிங்கி, அது ஓங்கார மூலத்தின் உள்ளொளி அல்லவோ சிங்கா என்றும், ஆணியாய் வந்த வரும் பொருள் என்னடி சிங்கி, அது சத்குரு அமுத நாதம் அல்லவோ சிங்கா என்றும் பாடுகிறார். அதாவது ஓங்கார மூலத்தின் உள்ளொளி என்பது சத்குரு அமுதநாதம் தந்திடும் அருள் போதத்தால் ஞான ஒளி பெற்று ஞான பகுத்தறிவு பெற்று அவர்கள் எடுத்து கூறும் வைப்பினால் ஞான எல்லைக்கு போய் ஞான விதியை செயல்படுத்தும் போது அதனால் விசிறி வீசி விளையும் பிரகாசமே உள்ளொளி என்பது ஆகும் என்று பாடுகிறார். இந்த ஜீவதேகத்துடன் தான் பிரணவ உள்ளொளி உள்ளது என்பதை நாம் அறிய வேண்டுமானால் ஜீவதேகம் என்பது பற்றி நமக்கு தெரிய வேண்டும். இதைத்தான் நாம் கூறி வருகிறோம். ஆக இது நமது மெய்த்தவ அவர்களால் தான் அதனை நமக்கு காட்ட முடியும். அவர்களுடைய மந்திர சாவியாகிய அவர்கள் போத மாமரைகள் தான் நினைவுகளில் நமக்கு அதனை காட்டிவிக்கும். ஆக நம் தூள தேகத்தில் ஒட்டி ஒட்டாது உள்ள ஜீவதேகத்தின் உள் உள்ள ஜீவாத்மா தான் உள்ளொளி. புவி நின் மனம் போல் உன் பூர்வீக ஆவி நின்றது உன் உடல் நெஞ்சமே. புவி நின் மனம் போலே உன் பூர்வீக ஆவி நின்றது உன் உடல் நெஞ்சமே என்று தெய்வம் பாடுகிறார். வடலூர் வளர்வான் ஓங்காரத்து உள் ஒளியாய் அவ்வொளிக்கு ஒளியாய் என்று பாடுகிறார். ஓங்காரம் என்பதுதான் ஜீவதேகத்தில் உள்ள உள்ளொளியாக இருக்கும் என்று பாடுகிறார் அவர். இப்படி வள்ளலார் பாடி ஓங்காரம் காட்டும் உள்ளொளி எது என்பது பற்றி பல பாடல்களில் எடுத்துக் கூறுகிறார். ஆன்ம ஞானிகள் பலரும் இதை இப்படி எடுத்து வைத்தே பாடியிருக்கிறார்கள். தெய்வ கிரந்தங்களை ஓதி நினைவுகூர்ந்து மனதில் படிய படிய அதனால் ஓங்காரம் என்பது நமது அகமியத்தில் குருவரனால் எடுத்து வைக்கப்படும் நினைவுட்பதியும் நாத உடலாகும். தெய்வ பொய்ப்பாகிய அருட்செயலின் போதையினால் ஒரு அருவ வடிவமாக அகமியமான ரூபத்தில் புலம் இந்த ஆன்ம ஜீவ பிரகாசமே உள் ஒளி என்பது என்று நாம் அறிய வேண்டும். இன்னும் தெளிவாக நம் மனதில் அந்த செய்தியை இருத்த வேண்டும் என்றால் ஓங்காரம் என்ற பதியில் விதைக்கப்படும் அந்த வித்து குருபோதத்தால் மட்டுமே முளை வந்து விளைவு பெற்று பிரணவ பிரம்ம ஒளி ஆக மாறுகிறது என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தெய்வமர்களும் ஓங்காரகார வாக்கு வித்தினாலே என்னை இன்றிடத்தை என்னத்தா
என்று பாட்டியை நோக்கி மான்மியத்தில் வருகிறார்கள். குருவின் போதத்தையும் அவள் காட்டும் ஓங்கார ஜீவதேக மேல்நிலை வடிவையும் சேர்த்து ஓங்கார லாங்காரம் என்றும் எடுத்துக் கூறி தெய்வம் தங்கள் கிரந்தங்களில் வைத்திருக்கிறார்கள். பேசா பெரிதின் பேச்சறிவித்து ஈமான் கோட்டை இருப்பறிவித்து தாமாய் நின்ற தலையறிவித்து சிவத்துக்களான திரண்ட அப்பொருளை அபத்துமில் அடுக்கதும் காட்டி என்று தொடர்ச்சியாக ஞான அகவலில் பாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இதில் ஈமான் கொட்டி என்பது என்ன என்று பாடுகிறார்கள். ஆசு கவி முழங்கு சன்னம் துரிய நிலை ஈமான் என்றும் ஓங்காரம் என்றும் பேர் என்று திட்டமாக பாடி வருகிறார்கள். ஆசு கவி முழங்கு சன்னம் என்பது குருமொழியே. நமக்கு இன்னும் எளிதாக விளக்க வடலூர் வல்லபிரான் குருபரன் தன் தனிமொழியே ஓங்காரம் என்று ஒரே வரியில் கூறுகிறார். அதாவது தனிமொழி என்பது நம் அகத்தில் படிய வைக்க மனிதருக்கு குருவரன் எழுத்தாணி கொண்டு எழுதி காட்டும் ஒரு வடிவ மொழியாக கோலமிட்டு வரைந்து காட்டி வைக்கும் அரூப வடிவமாக இருக்கும் ஒரு தனிமொழி இது என்று அவர் கூறுகிறார். பூரணமானதோர் அச்சரம்மம் வீரித்தெழுந்திடும் ஓங்காரத்தை வீரித்திடும் ஓங்காரத்தை விளக்கி விளக்கும் பாட்டை சொல்லி அடியுங்கடி என்று ஞானகம்மியில் தெய்வமே பாடுகிறார். பூரணமான அச்சர எழுத்து வடிவமே ஓங்காரம் என்று அது பிரம்மா ஆய்வு குலம் இல்லை என்றும் புரிந்து கொண்டு பாடுகிறார். ஆமென வந்தெழுத்தேரி ஓ என்ற இடத்திற்பதிய ஆமென வந்தெழுத்தேரி ஓ என்ற இடத்திற்பதிய ஆகுமடா ஓங்காரம் கொண்டேற என்று தெய்வம் அவதபோதத்தில் பாடுகிறார். ஓங்காரம் என்பது ஒரு வரைவு ஓவியமாக சித்திரப்பதியாக ஆ என்ற அகரமும் ஓ என்ற உகரமுகம் உள்ளதாக பாடுகிறார்கள். மான்மியத்தில் இதைத்தான் அடிமுடி நடு என்றும் தெய்வம் விமர்சிக்கின்றார்கள். இதுவே பிரம்மப்பதிக்குள் நுழையும் முன்முகப்பு எல்லை. இங்கிருந்துதான் தவநிலைக்கு உள்முகம் ஏற வேண்டும். முன்முகப்பு எல்லைதான் பிரம்ம ஆவின் நடனம் எல்லையே இது. இதனையேதான் ஓங்கார எல்லை என்றும் எடுத்துக் குறிக்கிறார்கள். சிவத்து அமானிதம் என்ற இறைவன் தந்த சீதனவரம் தான் ஓங்காரமாக இப்படி மாறி தூளத்தில் ஒட்டி உள்ளது. சாட்டிரண்டு வீடுமது சொப்பன கோட்டியின் மேல் என்று தெய்வம் பாடுகிறார்கள். சாட்டிரண்டு என்பது ஜீவதேக மேல்தளத்தில் கால் மேலும் தலைக்கீழாக தொங்கும் குஞ்சித பாத வடிவு நிலையை குறிக்கிறது. இந்த பாதநிலையின் வடிவமே ஆ ஓ என்ற பிள்ளையார் சுழி எனப்படும் எல்லை. யாகாட்சரம் என்ற எழுதாதிரத்தும் இதுவே ஆகும். தெய்வ பயத்தினை ஓதி ஓதி வரும்போது இது இயல்பாக நம்மை அந்த எல்லையில் இழுத்து அங்கு இருக்க வைத்து அப்படியே அழைத்து சென்று பூட்டப்பட்டிருக்கும் ஜீவதேகத்தின் உள்முகம் நுழைய செய்து வைக்கின்றது. இது எல்லாம் தெய்வ பக்தியால் நிகழ்கிறது. ஊனமான நம் அறிவால் இதனை உணரவோ அறியவோ முடியாத ஒன்று இது. நம் தெய்வ கிரந்தங்களை ஆழமாக மனதில் நினைத்து வரும்போது நிகழும் பிரம்ம வைப்பு இது. இந்த ஓங்கார ரூப வடிவத்தை இருநிலத்தில் எவரும் எழுதாத பஞ்சாட்சரமே எந்த லோகம் தெரிய வைக்கும் எங்கள் பஞ்சாட்சரமே என்று தெய்வம் பாடுகிறார்கள். பதியான அச்சரம்தான் ஓங்காரமாச்சு என்று ஞானப்பாசுரங்கள் பாடுகிறது. இந்த அச்சர வடிவை அப்படியே தங்கள் பாசுரத்தில் தெய்வம் மறைந்து காட்டி எழுதியுள்ளார்கள். இளஞ்சொழி சுழித்து ஏகமாய் விம்மி எழுந்தன எழுத்தின் பலமுடன் எழுந்து துளிர் கொண்டங்கோடி புரண்டது தோண்டியின் வடிவாய் களங்கொண்டு எழுத்தது மீவாய் காணும் மத்தலையுடன் காலாய் இளகிய தலைவார் தூதிட தொணித்தன்
எழுந்திடும் வலம்புரி சங்கே. இதில் அகரம் எழுதாது எழுத்து மீம் மற்றும் தலையுடன் காலியாகியுள்ள காட்சிருவம் பற்றி பாடுகிறது. இந்த எழுதாத எழுத்தை ஓதுவதெழுதாதெழுத்ததை ஒரு நாங்கதை இருத்தி ஆதவன் அறியா முக்கோணக்கள் அப்பூப்பும் கரை கண்டார் சீதிலதோதுவதெவ்விதோவென உங்களை யாம் உருவாம் சேதி விதிக்கீரம் அப்படியுற்று சேரும் 16 என்று சோழச நிலையில் பாடுவதில் பற்பல மெய்ப்பொருள் அர்த்தங்கள் இருக்கிறது. மேலும் தெய்வ வேதத்தில் அகர உகர சிகாரமுடனே அப்பொரும் அகாரம் என்று ஊதுது சங்கே என்று பாடுகிறார்கள். பராபரமான நிராதரமாகிய ஆராதாரத்தின் உள்ளே ஆரடி கொச்சுக்குள் கோராத அச்சதும் தேர்வத உன் கல்புக்குள்ளே நேரான காமிகள் பாருடாவென்று ஒன்னில் நீட்டும் ஒரு இதுவே காட்டும் ஞானம் இதுவே முகம் அதுவே நீமும் அதுவே களிமாயனும் பேரு முத்தொன்றிலங்கி காணுதுன் சானுக்குள்ளே என்று முறிது சுருக்கத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். சத்குரு அமுத போதமே ஓங்கார மூலம் என்றும் இதுவே நம்மள் உள்ளொளியாக விளங்குகிறது என்றும் இதுவே ஜீவதேகத்திற்கு உள்பகம் செல்லும் வழிப்பாதியாக குருவன் மொழியே என்றும் காட்டுகிறது. நம் தூளத்தை நாம் பார்க்க முடியாது. நம் ஜீவதூலமோ அருவுமானது பார்வைக்கு உரியது அல்ல. ஆனால் இது நினைவு, மனம், எண்ணம் என்ற கட்டுமானம் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இதுவே ஓங்காரமாகும். ஆக இந்த ஓங்காரம் என்பது தோற்றம் இல்லாதது. நமக்குள் அரூப கோடுரூப அகர உகர வடிவில் வடிவமைக்கப்பட்டது. இதுவே ஜீவ பிரணவ உள்ளொளிக்கு அழைத்துச் செல்லும் நிலையை காட்டி வைப்பது ஆகும். ஜீவதேகமான முப்பொருள் கோல மெய்மை கொண்டது. இதில்தான் உள்ளொளி பிரகாசிக்கிறது. ஜீவதேகமானது முப்பெரும் கோல மெய்மை கொண்டது. இதில்தான் உள்ளொளி பிரகாசிக்கிறது. இது பூதளத்தில், அதாவது தூளதேக மேல்தளத்தில் இருக்கின்றது என்று தெய்வம் பாடுகிறார்கள். பூதளத்தின் மேல்தளத்தில் பூத்தளத்தில் பவனி பூதளத்தின் மேல்தளம் பூரணமுமாகி விண்ணேழி மும்முறையாய் பிடிவலமிழாவும் நீ தலைப்பில் ராரமது வெளிவரும் மாதேவி நீண்டு வரும் அவரோச்சம் நிலைத்திடு முக்கோணம் என்று பாடுவது மட்டுமல்லாமல் நம் தோளத்தின் மேல் தளமான முப்பெருங்கோள மெய்மையில் உதயமாவதே வெளிவருமா தேவி என்று பாடியிருக்கிறார்கள். குண்டலியாம் சக்தி மூலம் நினைவான ஓங்கார கம்பி மீதில் ஏறப்பா ஏறி விளையாடும் தேவி என்று ஞானக்கோவை பாடுகிறது. மேலும் தெய்வ வேதத்தில் புறவர்கட்கு குமரி கொடுக்கும் புறவர்கட்கு குமரி கர்ப்பம் கொடுக்கும் பஞ்சாட்சரமே கொண்டலியால் கொடியிலைக்கு கூட்டும் பஞ்சாட்சரமே செந்தமதி சுழித்து வெளிவருமா தேவி ஜகத்தில் குரு புலத்தவர் கை செழித்த பஞ்சாட்சரமே என்று பாடுவது மட்டுமில்லாமல் தேசுலவு மூலமெனும் திருப்பாதம் காட்டி தீந்தீன் என்றுரைக்கும் கொண்டளித்தால் காப்பே என்றும் பாடுகிறார். கௌரி கொண்டலி ஓங்கி விம்மணி நிமிர்ந்து சுழன்றேறவே கவனமாமணி ரசமுறி கட்டுநாதமும் கட்டிட இந்த பாடி ஓதுவோங்கார நாத கொண்டலி உட்கலந்து குமரவே என்றெல்லாம் பாடி வருகிறார்கள். இந்த ஓங்காரநாத கொண்டலி
நமது தேகத்தின் மேல்தளத்தில் பிரகாச ரூபமாக அரூப ஆவியாக அமர்ந்து உறங்கிய வண்ணம் உள்ளது. இது சொர்க்கலோக எல்லை. தெய்வ வேதங்களை ஓதுவால் மட்டும் இது எழும். நமது வேதநாத சத்தமே மூலமந்திர ஜபிப்பே அதனை எழுப்பும். இது ஒரு பிரம்ம ரகசியமாக உள்ளது. தேரும் உன்னில் வந்தெந்த நேரம் தோற்றரவாகிடுமே. பேரும் உன்னில் வந்தெந்த நேரம் தோற்றரவாகிடுமே. ஆகிடும் அது வந்தெந்த நேரமும் ஆகிடும் அது வந்தெந்த நேரமும் அகலாதுணை விட்டு என்ற சோடசனில் பாடுகிறார்கள். சிரம் பெரும் துறை வளரும் வேகா சீர்வத கமலம் என் சீரசில் வைத்தே என்று பூரணப்பதியில் பாடுகிறார்கள். இந்த பாட வரும்போது எல்லா ஞான பாசுரங்களும் ஒரே முகமாக பிரம்மையை குறிவித்து பாடுவதை கவனியுங்கள் என்று தெய்வம் ஆச்சரியமான தகவலை குறிவிட்டு அதற்கான தொடர்பையும் எடுத்து அழுகிறார்கள். ஆசென்மறை மும்மூல் அம்மாம் பிரணவத்தின் திலவும் ஆசென்மறை மும்மூல் அம்மாம் பிரணவத்தின் திலதும் ஆகாயம் ஊடுருவி தோன்று உங்கள் தலைமேல் நிறை பிரணவத்தின் மூலம் நின்று உங்கள் சிரசின் மேலே மறையதன் முதலாய் நின்ற மாணிக்க திலகம்தானும் நிறைந்த வான்முகட்டில் ஏறி நீலொளி வீசலாலே என்றெல்லாம் கேடுகொட தேவர்களாக உள்ளது. இப்படி மாறி மாறி ஒரே முகமாக சத்திய பிரம்ம வித்தியின் அதிசயத்தை நம் மெய்வழி வேதத்தில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். இதை ஓதி உணர்ந்து அறியலாம். துரிய நிலை என்ற குருபோதமே ஈமான் என்றும் ஓங்காரம் என்றும் பேர் என்ற திட்டமாக நாம் அறிவித்து வேதத்திலும் பாடியிருக்கிறார்கள். ஈமான் கோட்டை இரு பறிவித்து தாமான் நின்ற தலை அறிவித்து சிவத்துக்களான திரண்ட அப்பொருளை அபத்துமில்லே அடுக்கதும் காட்டி எழுதா அழிவின் எழுத்தறிவித்து அழுத்தி என்றனுக்கு அமுதமது ஊட்டி என்று ஞான அகவலில் வருகிறது. தெய்வமான்மீயத்தில் எழுதாத மறியின் அழியாத மௌன ரகராக ஓங்கார விரிவாடி குறிக்கோடுபடியே தளம்பாடு பற்றி ஜீவாவி ஓடி வீதிகோடோடியோரும் மதிப்பாதி வடிகோடியில் நடந்து என்று ஓங்காரத்தை பற்றி தெய்வம் அறிந்துள்ளார். தெய்வபோதம் எடுத்துக்காட்டும் மதி வழி பிரம்மரந்திர பாதிதான் ஓங்காரம் என்று ஞான சாஸ்திரங்கள் அழைக்கின்றது. இந்த ஓங்காரம் என்ற அதிசய அற்புதத்தை பற்றி பல பாடல்களில் தெய்வம் பாடுகிறார்கள். தெய்வங்கள் இந்த கோடிரி வரும் வழிப்பாதையை தான் பிரம்மப்பதியின் முன்முகப்பு அச்சர நிசுவாச கோடானி ரூபமாக உள்ள முப்பெரும் கோல மெய்மை என்று மான்மியம் பக்கம் 125 126 சித்திரத்து வர்ணிக்கின்றார்கள். ஓதியனதாசான் கை கலந்த நாடு ஓங்கார கதலி வனம் சூழ்ந்த நாடு ஜாதிலிங்கும் காயகத்தும் விளையும் நாடு அவ்வளவும் உள்ளத்தில் அறிந்து கூடே. ஓங்கார கதலிவனம் சூழ்ந்த நாடு ஜாதிலிங்கும் காயகத்தும் விளையும் நாடு அவ்வளவும் உள்ளத்தில் அறிந்து கூடே என்று பூரணப்பதியில் பாடுகிறார்கள். மெய்வடி நூலில் முக்கோலை மெய்மை எனப்படும் அகரவர சிகரம் எனப்படும் சிவத்துக்களான பாத நிலைகள் வெளிருமிடமே கதலிவனம் ஆகும் என்று இந்த எல்லையே ஓங்கார எல்லை என்றும் பாடுகிறார். இதனை அடிமுடி நடு அகரவர சிகரம் என்றும் உள்ளமை உசுவது என்றும் போதிக்கின்றார்கள். இந்த நினைவு பதிந்திருக்கும் இந்த இடத்தில் உள்ள பிரம்ம ஆகி ஓங்கார பதியின் நினைவு கோட்டையார் ஜீவதேக உள்முகம் செல்ல நமது வேதம் செய்யும். ஜீவதேகத்தில் உள்முகத்தில் தான் ஜீவாத்மா அமர்ந்து கொண்டும் தாம் இருக்கும் உள்ளறையை சாத்திக்கொண்டு அமைதியாக இருந்து மனிதனை காத்து வாடுகிறது என்பதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பிரம நிலைகளை எல்லாம்
நாம் பாடுபட்டு முயன்று எதையும் தேட வேண்டியதில்லை. தெய்வ வேதத்தினை ஓதுவதனாலேயே இது எல்லாம் நம் தெய்வத்தால் இயல்பாக நமக்கு தர்மமாக செய்து வைக்கப்படுகிறது. தெய்வங்களால் மெய்யான உணர்வுபூர்வமான உணர்வின் பூரிப்பை நாம் அப்போது பெற முடியும். தேசியனும் மனவசிய குடிக நாடு என்று மேலே பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஓங்காரம் எனும் கோட்டை அது கடந்து ஓமுடிந்த பாட்டனும் ஓணன் வேணும் கம்பம் என்று அடுத்தடுத்து பிரம்மாவி விச்சின் நடிகை வேதத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். இப்படி நினைவு என்ற சூக்குமதத்தினால் அறியப்பட வேண்டிய ஓங்கார கோட்டையை கடந்து பயணித்து வந்தால் ஓம் முடிந்த பட்டணம் உணர்வேணும் கம்பம் என்ற நிலைக்கு வர முடியும் என நாம் அறிகிறோம். ஜீவதேக உள்முகத்தில் உள்ள உள் ஒளியின் பிரகாச ரூபத்தில் மூழ்கினால் தவம் என்ற நிலையை நாம் இயற்ற முடியும். ஜீவாவி அவந்துள்ள எள்ளி அருவமாக மனத்தின் நினைவால் நினைத்து குருவரன் அமுத மொழிகளை ஓதி இருந்து வந்தாலே போதும். கூறான குருவருளை கூர்ந்து போற்றி குணமாம் மங்கரியாற்றி காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனதை மைந்தா மரணபய சவுக்கு கொண்டு மாறி நேராக வைராகிய மணிக்கம்பத்தில் நினைவை நீ இடுக்கி கட்டிப்பார் நிலைத்தே நிற்கும். பேசாத பெரும்பெருவான் கடை நீ கொண்டால் அப்போது பேச்சற்று மூச்சற்று போவென்றோனே என்று தெய்வம் பாடுகிறார். ஆகுமடா ஓம் நினைவே ஓங்காரம் கொண்டு ஏற வருடம் 12 ஏற மணிநாதம் திரண்டு என்று தெய்வ பாடலில் சாடுகிறார். இந்த ஓம் என்ற பதிக்கு சென்றவர்கள் இதுவரை பிரம்ம ஞானியை தவிர வேறு யாரும் இல்லை. இதனையெல்லாம் உனக்கு எடுத்துக் கூற உரியவர்கள், அதனை தெரிந்தவர்களோ உணர்ந்தவர்களோ இந்த உலகத்தில் இன்று இல்லவே இல்லை. வடிமன வாக்கினு கெட்டாத வந்த வல்லபத்தை வஞ்ச நெஞ்சம் அறியப்படுவதோ பாடுடி பார ரகசியமது பரம்பரையாய் பாரவான்கள் கைமுதல் அளித்த என் குருகாமிகளுக்கு நாமமும் கட்டுரை செய்யப்படுவதோ என்று முருகீஸ்வருக்கு தெய்வம் பாடுகிறார்கள். நினைவு தங்கும் இடமான ஜீவதேகம் 3ஆக பிரிந்துள்ளது. அதில் மூடப்பெறும் ஜீவக்கலைகளானதும் மூன்று விதமானதாக ஓங்கார ரூபம் கொண்டு அப்போது ஒன்றிணைக்கப்படுகிறது. தோற்றமில்லாத ஒரு வரிவடிவ ஓங்கார பாதியில் ஜீவதேகத்தில் மேல் முகத்தில் பயணித்து இருப்பதே மனோலய பிரம்ம நடனம் ஆகும். தில்லை நடனமும் ஆகும். ஜீவ குத்து என்பதும் இதுவே. ஜீவதேகம் என்பது பஞ்சாட்சர மலை என்ற பிரம்மபாதியான பொதிகை மலையாகும். இதன் உள்பதி ஓம் என்ற சிவபதி. நினைவோட்டமானது இந்த பொதிகை மலையை சுற்றி ஓடும் பாதையே ஓங்காரம் எனப்படும். இதுவே தான் கிரிவல பாதையாகும். ஜீவாவி நம் வேத போதத்தினை ஓதும் போது இயல்பாக அது அசைவு பெற்று பயணித்து ஞான பூரிப்பு பெற்றுவோம். ஜீவதேகத்துள்ள இந்த மெய்யான பொதிகை மலையை அறியாது இகவுலகில் கல்முள்ளான மலைகளுக்கு சென்று அந்த மலையை சுற்றி சுற்றி பக்தி பரவசம் கொண்டு மக்கள் வலம் வருகின்றனர். ஆனால் உண்மை ஜீவச்செயல் என்ன என்று தெய்வ வேதத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். சென்னை மலை வாசலில் உட்புக வைத்து ஜீவன் எனும் சிரஞ்சீவிக்கு செய்யும் உபதேசம் என்று அமுதபோதத்தில் பாடுகிறார்கள். இப்படி தெய்வம் தங்கள் வேதத்தில் இந்த மெய்நிலைகளினை பற்றியெல்லாம் சளைக்காமல் தான் எடுத்து தம் கிரந்தங்களில் பாடியிருக்கிறார்கள். திடமுல ஞான தேசிகர் உளங்கணிந்து ஓமுடிந்த பாட்டணத்தில் ஆக்க நடையது தோணும் நாட்டமணி அகலாதங்கே என்று பாடியிருக்கிறார். உருக்கமுடன் ஊசிமணி வாசல் பார்த்து முடிந்த பட்டணத்தில் ஊடுருகி சென்று என்றும் தெய்வம் பாடுவதிலிருந்து ஊசிமணி வாசல் என்பதில் ஊடுருவி செய்வது நம் குருவாதமான அவர்கள் அருள் வருஷிப்பே என்று அறியலாம். நமது தெய்வ
வேத அமுதகலஞான போதம் 2ஆம் காண்டம் பாடல் 58. ஓம் என்ற மரம் இதற்கு பனகள் உண்டு, ஊற்ற தளிரளி பூங்காய் பழங்கள் உண்டு, ஆம் என்ற வேர்கள் உண்டு, அனந்தானந்தம் ஆணவித்தின் நாதமது உன் உடம்பதாகும். ஆணவித்தின் நாதமது உன் உடம்பதாகும். ஓம் என்றும் ஓமை என்றும் உடவதென்றும், ஓம் என்றும் ஓமை என்றும் உடவதென்றும் ஓரறிவாய் விளங்குகின்ற தெய்வமாமே என்று எடுத்து பாடுகிறார்கள். காம கோடி பீடம் பெருவரல் பதி கண்டரத்தின் வல்லமா, காம கோடி பீடம் பெருவிரல் பதி கண்டரத்தின் வலவா, ஓம கனலடி ஓம கனலடி கல்வம் அமைத்து ஓதுவது எழுதா எழுத்தை. இதில் பெருவிரல் பதி என்பது ஜீவதேக கோடி பீடம். இதில் சுற்றி வரும் வடிவமான அருவ ஜீவரூபத்தின் வடிவமே எழுதாது. இதுவே ஓம கனலடி என்னும் பிரம்மரந்தப்பதியின் ரூபம் ஆகும் என்று இந்த பாடலில் வருகிறது. தப லய மனோலயத்தை அடைந்து அங்கம் தியானம் செய்து இருக்க வேண்டும் என்றே பிரம்மத்தால் பதியப்பட்டிருக்கும் கோடுருவ வரைவு எல்லையே ஓம கனலடி என்பதாகும். ஓம் என்ற கல்வம் அமைத்து ஒரு 4 கதை இருத்தி, ஓம் என்ற கல்வம் அமைத்து அதில் ஒரு 4 கதை இருத்தி, ஆதவனறியா முக்கோணக்கள் இருக்குது அடையாளம் என்று இந்த நிலையை தெய்வம் பாடுகிறார். இந்த ஓமக்கனலடி கல்வத்தில் தான் ஜீவ சுவாச கலைகள் 4 அங்குலமாக ஒடுங்க வேண்டும் என்று தெய்வம் எடுத்து இப்படி பாடுகிறார்கள். அவர்கள் ஞான வேதம் தரும் வரத்தினால் அந்த நிலையை பெற்றால் காமமெனும் தமரடித்து காய்கதிர் நாட்டில் காவி படிந்தே கணிந்து கவன திசை நோக்கி ஓம் என்ற பதி திறந்து பதிதனக்கு அப்பாலே ஒரு 4 அங்குலம் அதன் மேலே ஓடி அங்கு ஏறே என்று தேவன் அனுபவத்தில் பாடுகிறார். ஏறுவதி விரல் 4 அங்குலத்திற்கு அப்பால், ஏறுவதி விரல் 4 அங்குலத்திற்கு அப்பால், என் மகனே கைலாயமா பதியுமாகும். கூறுகிறேன் ஏறுவதோ கடினம் இந்த என்று பாடுகிறார். மனம் ஒடுங்கும் இல்லையே கைலாயமாம் பதியுமாகும் என்று எடுத்துக் கூறுகிறார். பாயும் சுவாசம் பகரும் ஈராறும் மாயா 4ம் பயங்கிட காட்டி என்று ஞான அகவலில் வருவதை பார்க்கிறோம். இது மூச்சொடுங்கி இயங்கும் நிலை நமக்கு, இந்த மூச்சொடுங்கி இயங்கும் நிலை நமக்கு கிடைத்தால்தான் அது மூச்சு ஓடா தவமாகும். இதை ஆனதொரு மூச்சு என்றும் பிரணவக்கலை என்றும் ஆண்டோர் பகர்கின்றனர். ஜீவக்கலைகள் மொத்தம் 64 கலைகளாக இருவாக எல்லையில் பிரிந்து உள்ளது. இதனை தெய்வ வேதங்கள் சேர்த்து வைக்கும். அப்போது அது ரேசகம் என்பதாகி ஆஞ்சை என்ற பூரண கும்பக எல்லையில் வல்லவ கலைகளாக திரண்டு ஒன்றாகிவிட பெருங்கிரண களிமா பிரகாசிக்கும் என்று சோடச நிலையில் தெய்வம் பாடுகிறார்கள். ஓம் என்பது பஞ்சாட்சரம் என்ற ஜீவ உயிர் உள்ள பொருள் என்று தெய்வம் வர்ணிக்கின்றார்கள். இதனை சூக்கும தேகம் என்கிறார்கள். இதில்தான் காரண தேகம் உள்ளது என்கிறார்கள். இதில் ஆத்மா உள்ளது என்றும் மொழிகிறார்கள். பஞ்சாட்சர ஓம் நம சிவயதுவின வஞ்சுசத்தக்கரமார் பஞ்சகோஷத்துடர் பஞ்சபீச பொருள் பஞ்சபீச்சாரமும் 5 திரண்டான் லக்கமிங்கிலி யதுவது கீதமகிதம் விஞ்சை வல்லாயிரம் ஆஞ்சீவ சக்கர லக்கணம் உணர்வுணர்க என்று பிள்ளைத்தமிழ் பாடுகிறார்கள். நமது மெய் வேதத்தில் வரும் வரிகள் எல்லாம் குருபரன் தரும் ஜீவ மந்திரங்களாகும். நமது மெய் வேதத்தில் வரும் வரிகள் எல்லாம் குருபரன் தரும் ஜீவ மந்திரங்களாகும். அதனை ஓதி இருந்து வந்தார் ஒரு நேரம் குரு ஞான போதும் நம் உள்ளத்தில் ஆழ்ந்து படியும். அப்போது நம் பிரணவம் அசையும். ஞான விழிப்பு பெறும். சுறுசுறுக்கும் உயிர் உள்ளதும் எங்கள் பஞ்சாட்சரமே
எட்டு திக்கும் மன வீசும் எங்கள் பஞ்சாட்சரமே என்று ஐமணிப்பதியில் தெய்வம் பாடுகிறார். ஓங்கார நன்னாட்டில் வீடி வெள்ளி கீழம்ப ஓங்கார நன்னாட்டில் வீடி வெள்ளி கீழம்ப கீந்திலிங்கோடி ஏறும் என்று ஊதூது சங்கே என்று ஞானச்சங்கில் பாடுகிறார். இந்த மெய்ச்செயல் ஞானம் இப்படி இருக்க இன்று இந்த உலகில் இந்த அற்புதம் மறைந்து போனதற்கு காரணம் பொய் பாசாண்டி சாமியார்கள் தான். ஓம் என்று கூவதும் மாளாது ஜபிப்பதும் ஏட்டில் ஓம் ஓம் என்று எழுதி குழிக்கச் சொல்லுவதும் எப்படி மெய்நிலையை இவர்களுக்கு தர முடியும்? பணம் என்று கூவினால் பணம் வந்து உனக்கு கொட்டி விடுமா? இந்த இகப்பொருளே நீ கூவ அது வராதே. இந்த மெய்ப்பொருளனை ஓம் ஓம் என்று பெயர் சொல்லி நீ கூவினால் அந்த பிரம்ம பிரகாசம் எப்படி உன்னிடம் வரும் என்று தெய்வம் கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பொய் குருமார்கள் எல்லாம் உனக்கு தீட்சை தருகிறேன் என்று வந்து உன் காதில் மட்டும் ரகசியமாக குசு என்று ஓம் ஓம் என்றும் சிவாயினமே நம் சிவாய் என்றெல்லாம் நகலாக வாய்வழிக்க கூவச் சொல்லி வருகிறார்கள். இந்த பொய்ச்சாமியாக யாருக்கும் இதன் மெய்ப்பொருள் எதுவுமே அறியாதவர்கள். இந்த மெய்ப்பொருள் எதுவுமே அறியாதவர்கள் வெறும் மூடத்தனமான அழிசாட்டியமாக இதனை பற்றி மக்களிடம் ஒளறி இது எல்லாம் ரகசியம் என்றும் இதனையே எப்போதும் ஜபித்துக் கொண்டிருங்கள் என்றும் வீடுக்கு பாடாக செய்ய சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு இடையாக உன் பொய்ப்பொருள் அனைத்தையும் அப்படியே தட்டிச் செல்வார்கள் என்றும் தெய்வம் பலமுறை எடுத்துக் கொள்கிறார்கள். ஓங்கார துணியான கபாலத்தே சிறுவழி அறியார் அங்காரம் கொண்டே மணி ஆட்டி அழுத்து ஓடி சலித்து சாங்காலம் தலை ஓட்டை உடைக்கும் சண்டிய கலை விட்டே வாங்காயிரேயே உம்மிடம் காம பாடுது தேடுகின்றேன் என்று ஞான முறையீடு பாடலில் தெய்வம் பாடுகிறார். இந்த பொய்ச்சாமியார்களின் மூடத்தனத்தையும் அதனை கேட்டுக்கொள்ளும் மக்களை எல்லாம் எப்படி மாற்ற முடியும்? இந்த பொய்ச்சாமியார் மூடத்தனத்தையும் அதனை கேட்டுக்கொள்ளும் இந்த மக்களை எல்லாம் எப்படி மாற்ற முடியும்? மெய்ப்பொருளை இப்படி தாறுமாறாக இவர்கள் புரிந்து கொண்டுள்ளதை எப்படி இவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? இதற்காக காலமும் நேரமும் எடுத்து பேசினாலும் பயனில்லாமல் தான் இருக்கிறது என்று தெய்வம் வேதனுடன் பகருவார்கள். ஆனாலும் இதுவரை வந்த ஞான கிரந்தங்கள் சலிக்காது. இந்த பழமையான கிரந்தங்கள் நீ உன் குருவரன் தரும் ஞான அறிவினால் மெய்யுருள் ஓங்காரத்தை உணர்ந்து அகமிய பிரகாச ரூபமான ஓம் என்ற ஒரு தெய்வப்பரி அடையும் நிலையை அடைவாயாக என்று விடாது எடுத்துக்கொள் வருகிறது என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிந்து திருஅருள் செய் ஞானப்பெருக்கின் பரயோக என்பன் தரும் தெய்வம் அவர்களின் சுத்தாவிச்சி வேத பாசர மொழிகளையும் எழுசிந்தும் அருளுரல் உயிரினமை தவம் பெருக்கும் பரமாத்திக சீநெறி ரம்மிய மான்மிய போதத்தையும் பூத்துக் குலுங்கும் தெய்வ இன்ப வசனங்களையும் இதயம் சிரிக்கும் தளிரேறு வாக்கிய வசனங்களையும் உள்ளம் பூரிக்க ததும்பி விடாது ஓதி வருவோமாக. ஓங்கார ஆரணத்தி மகமாயம்மா ஓங்கார ஆரணத்தி மகமாயம்மா உத்தியோகன முத்திநிலை பெற்றதாயே எண்டிசையும் கண்டறியா எந்தாய் பாறை எல்லாவர்க்கும் மெய்யமுது ஈந்ததாயே. முத்திப்பெறை தொடரும். நமஸ்காரம்.